மாரி மண்டலம் 16 கிளையின் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி வருது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறையா ஏரியாக்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கழக வட்டங்கள் எல்லாமே உள்ளாட்சிகள்லேருந்து நிறையா பேர் வந்து இன்றைக்கி தமிழக மக்களுக்கு ஒரு அன்னதானம் அப்படின்ற சிறப்பு விழாவாக கொண்டாடணும், மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டாடணும் அப்படின்றதுல கழகம் வந்து ரொம்பவே முனைப்பாக செயல்படுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களும் இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே மக்களுக்கு இனிப்பு மற்றும் சாப்பாடு அதிக அளவில் வழங்குங்க, பேனர் வைக்காதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற வார்டு, வட்டம், மண்டலம் இது வாரியாக இருக்கிற தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாருமே வந்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அதுவும் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சாதா சாப்பாடு கிடையாது, முழுக்க முழுக்க வந்து சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி கொடுத்து லெக் பீஸோடு பார்த்து மக்களுக்கு வந்து சந்தோஷமாக பரிமாறிட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் அப்போ தமிழக போக்குவரத்து துறை சார்பில் அங்கே இருக்கிற டிஎன்பிசி அலுவலகம் முன்பு இருக்கிற தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை கொண்டாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட மதுரையில் மிகப்பெரிய அளவில் இந்த விழா வந்து மதுரைன்னு இல்லை எல்லா இடங்களையும் செய்கிறாங்க. குறிப்பாக மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனா நல்லாவே வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவ்வளோ அற்புதமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில் இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற இந்த ஒரு அன்னதான விழா அப்படின்றது உண்மையிலே கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட பிரியாணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. நாங்களும் யதார்த்தமாக அங்கே போயிருந்தோம். மக்கள் வந்து வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். உண்மையிலே நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட விஜய் அண்ணனோட பிறந்த நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு எங்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் சகோ பாருங்கள், ஓசியில் சோறு போடுறாங்கன்னு வரிசையில் பின்னிட்டு இருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதில் என்ன தெரியுமா, அவங்க நம்மளை வந்து உடனே கூட வாங்கிக்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சகோதரி சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணனே வந்து வரிசையில் நின்று சாமி கும்பிடும்போது நான் மட்டும் என் ஊடால போய் நின்று வாங்குறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ட்டு வரிசையில் நின்று வாங்கினாங்கங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படின்னா போன உடனே நான் இந்த அரசியல் கட்சிக்காரன் இல்லை, எனக்கு முதல்ல சோறை போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு பழக்கப்பட்ட ஆளுங்க நாங்கள். ஆனால் இந்த மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிற உங்கள் சகோதரி வந்து இல்லை இவ்வளோ பேர் வரிசையில் நிற்கும்போது எனக்கு அதை முன்னால் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு கடைசியாக போய் நின்று அமர அந்த பிரியாணியை வாங்கி எப்படி வராயன்னு பாருங்கள். ஏன்னா அது தீந்துரும் அப்படின்ற பயமே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அப்படின்றது ஃபாலோ பண்ணப்படுது. கோயிலுக்கே போனாலும் சிறப்பு தரிசனம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே வரிசையில் நின்று தான் சாமி கும்பிட்டுருக்காரு. அதையும் நம்ம பார்க்குறோம். நான் எதுக்கு நம்ம முன்னாடி போகணும், நம்மளுக்கு என்ன தீந்து போயிடும், அதை போய் வேகமாக வாங்கணும் அப்படின்றனால தானே எல்லாரும் முண்டியடிக்க பார்ப்பாங்க. இது என்ன திமுகவுடைய ஒரு விஷயமா, சீக்கிரம் பாதி பேத்துக்கு கொடுத்துட்டு மீதி பேத்துக்கு தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு மிச்ச பேருக்கு காசு வாங்கிட்டு போகிறதுக்கு? இது தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு மிக உன்னதமான நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாள் கொண்டாட்டம். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் எல்லாருக்குமே அதை வந்து பொறுமையாக வரிசையில் நின்று வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக கடைசியில் நிற்கிற ஆள் வரைக்கும் அந்த பொருள் அப்படின்றது கொடுத்து தான் ஆவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்க உடனடியாக ஆர்டர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்ருக்கோம். உண்மையிலே அங்கே நிற்கிற அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸ் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேட்டிலாம் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த விஷயம், அதாவது இது வந்து மக்களுக்கு எதுக்கு செய்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாக்கள்லாம் இன்றைக்கி கட்சி சார்பில் வந்து நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை வந்து வாங்கிட்டீங்களா, கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டுட்டிங்களா, நீங்கள் திரும்ப வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டு கொடுக்குறத நம்ம கண்ணு முன்னால் பார்த்தோம். ரெண்டாவது ஒரு சில பேர்லாம் வந்துட்டு திமுகவை சார்ந்த நண்பர்கள் கூட யாரையா கூட சாப்பிடும்போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷம். பரவாயில்லையே, இங்கே வந்து கட்சி பாகுபாடு கிடையாது, பொதுமக்களுக்காக நினச்சி கொடுத்துட்ருக்காங்க, இதில் வந்து நம்ம கட்சி பிரிவினை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சாப்பாடு, குறிப்பாக நம்ம சாப்பாடை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏதோ தலைவர் எங்கேயோ இருக்காரு, நமக்கு தலைவருக்கு தெரியாமல் தானே கொடுக்குறோம், எப்படியாவது நம்ம வந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. முழுக்க நல்ல சாப்பாடு, சிக்கன் அதிக அளவு சிக்கன்லாம் போட்டு மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சு கொடுத்து தண்ணி பாட்டில் இதை நம்ம சொல்லி ஆகணும். மக்களுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய இடங்களில் மதுரை, சென்னை இந்த மாதிரி ஏரியாலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய கண்ணுக்கு படும்போது உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறேன் பாருங்கள். கேமராமேன் என்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு ஓசி சாப்பாடு வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறாப்புல பாருங்க.
ஒரு நேரம் சாப்பாடு வாங்க போனால் சொல்லி காமிச்சிட்டாங்க உங்கள் ஆளுங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கும் பசிக்கும்ல, நாங்களும் சோறுனா சாப்பிடத்தானே போவோம். எங்கே சோறு போட்டாலும் சாப்பிட போகிறது நம்ம தமிழ்நாட்டு தமிழரோட பண்பாடு. வேறு எதை கொடுத்தாலும் கூட அவன் என்னத்தையோட கொடுக்குறேன், நம்ம எதுக்கிட்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் சோறு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டாக்க ஒரு வாரத்துக்கு முன்னாலே படுத்துருவோம். அதெல்லாம் பார்த்தேன், சரி வந்திருந்தேன், வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு இருந்தேன். உங்கள் சகோதரியும் லைனில் வந்தாங்க. சரி கிட்ட வந்துட்டாங்க, வாங்கிட்டாங்களே, நம்ம இந்த கேமராவை கையில் கொடுத்துட்டு நம்மளும் வரிசையில். இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா, என் வாழ்நாளிலே நான் அவ்வளோ தூரம் வரிசையில் நின்னது இல்லைங்க. இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இறுதியான ஒரு நபராக நின்று அந்த வரிசை வரும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு பின்னாலே ஆள் நிறையா வந்துட்டாங்க. நின்று அந்த வரிசையில் அந்த சாப்பாடை வாங்கும்போது ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. நான் எங்கேயுமே ரூல்ஸை மீறலை. ஒரு காலத்தில் எங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் நாங்கள் அப்படி தான் ஊடாலெல்லாம் வந்து வாங்குவோம் அப்படின்னு வெட்டி பந்தாலாம் கொடுப்போம்ல, அதுக்கெலாம் வேலை இல்லைங்க. வெற்றி தலைவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வரப்போகுது, அதை நாங்கள் கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது நம்மளும் அதுக்குள்ளே தானே இருக்கோம், சிறப்பாக இருக்கணும் இல்லையா? யாரும் ஒரு களங்கம் சொல்லிடக்கூடாதுல்ல. அதில் கண்ணியமிக்க ஒரு உறவுகளாக மிக சிறப்பான இந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வரிசையில் நின்று புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. அந்த பேனரில் பார்க்குறதெல்லாம் கூட அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஒரு ஓரத்தில் தான் வச்சுருந்தாங்க. இந்த இடம் நீங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பைபாஸு ரோட்டில் இருக்கிற அரசு போக்குவரத்து கழக பணிமனை தலைமைச் செயலகத்தில் இந்த விழா நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவருக்குமான ஒரு பிரியாணி அப்படிங்கிறத விட தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே ரொம்ப முகமலர்ச்சியாக சந்தோஷமாக, ஆட்டோ டிரைவர்லேருந்து அங்கே கடை போட்டிருக்கவங்கலேருந்து தெருவோர சாலையோர வியாபாரிகள் கடையில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருந்தாங்க. முகம் சுளிக்காமல் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்கள் சகோதரியோட பெரிய காமெடிங்க. இல்லை, அதை விட என்னென்னா, இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளரும் அதை சொல்லியிருக்காரு. என்னென்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட பிறந்த நாள் அப்போ அதிக அளவில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, பேனர் வச்சு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அது சொல்கிறாங்க அப்படின்னா, அதை கேட்குற கட்சி நம்ம மட்டும்தாங்க. திமுக மாதிரி வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி நடு ரோட்டில் கொண்டுட்டு போய் பேனரை வச்சு வண்டி போக விடாமல், அதுக்கப்புறம் அந்த பேனர் காற்றுல அடி கீழே விழுந்து அது 4 பேரோட மண்டையில் விழுந்து இவ்வளோ பஞ்சாயத்துக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம கையில் வந்து ஆட்சி இருக்குது, நம்ம வந்து நீ பொறுப்புடன் நடந்துக்கிறணும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வை பார்க்கும்போது நமக்கு எதுக்குங்க விளம்பரம், பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் தேவை, அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இனி அந்த விளம்பரம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா மக்கள் போதும், நமக்கு மக்கள் நம்ம பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களும் சரி, கட்சி பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்களும் சரி, உண்மையிலே வந்து சொன்ன ஒரு நிகழ்ச்சி, இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. பார்த்தீங்களா, என் கையில் பிரியாணி, தனி பாட்டில் எல்லாமே இருந்துச்சு. தொப்பி இன்றைக்கி, ஆமாங்க, தொப்பியை மறந்துட்டேன். நான் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக எடுத்த முடி இப்போ தான் லைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அண்ணனுக்காக எடுத்த முடி இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அதனால தான் நான் வீடியோலலாம் உட்காந்து பேசும்போது நான் தொப்பி போட்டிருப்பேன். அது கூட நிறையா பேர் கேட்டிங்க, தொப்பிலாம் வேணாக்கான்னு. சீக்கிரம் அந்த தொப்பியை கழட்டிடுவோம். நிறைய பேர் வந்து நேர்த்திக்கடன் அப்படிலாம் வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்களா, நான் எலெக்ஷன் தேதி ரிசல்ட் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே போய் எங்கள் சாமிக்கு செய்கிறத செஞ்சுட்டு வந்துட்டோம். அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.